ரொம்ப நாளா ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டுருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி மந்தனாவோட கல்யாணத்த பத்தி தான். அவங்களோட கல்யாணம் இதனால தான் நின்னு போச்சு, அதனால தான் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால நெறைய வந்து வதந்தி பரவிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவங்களே ஸ்ட்ரெய்ட்டா ஸ்மிருதி மந்தனாவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க Instagramல. லைக் மேரேஜ் ஹஸ் பீன் கால்ட் ஆஃப் அண்ட் ப்ளீஸ் மெயின்டெயின் த பிரைவசி. நாங்க வந்து எப்படி பிரைவசி மெயின்டெயின் பண்ணலாம்னு நெனைக்கிறோமோ, அதே மாதிரி நீங்களும் இந்த டாப்பிக்கை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே வந்து இந்தியாக்காக விளையாடி நிறைய ட்ரோஃபீஸ் வின் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே டைம் அவங்களோட உட்பியுமே வந்துட்டு அதே மாதிரி தான் மூவிங் ஆன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கல்யாணம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான். அவங்களோட கல்யாணம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட கல்யாண நாள் வரைக்கும் போய் அவங்களோட ஸ்மிருதி மந்தனாவோட அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட உட்பிக்குமே அதே சேம் டே வந்து ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால அப்போதைக்கு போஸ்ட்போன் ஆயிருந்தது ஃப்ரம் November 23rd. இன்றைக்கி December 7th அன்றைக்கி வந்து நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் த மேரேஜ் ஹஸ் பீன் கால்ட் ஆஃப். ஸோ லைக் இது வந்து பொதுவாக அன்ஃபார்ச்சுனேட்டான நியூஸ் தான், அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயந்தான். இது நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேர் செலிப்ரிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களோட நியூஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். பட் இவங்க வந்து செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால அந்த நியூஸ் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கும். ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தான் பர்சனல் லைஃப்பில் அவங்களோட லைஃப்பை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த நியூஸை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ்க்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.